ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 மாசி மாதம் 27 அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14 மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3 அதாவது பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3 பிப்ரவரி 15 அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2 மாசி 18 மார்ச் 2 பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2 அன்றைக்கி நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 7ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த மாதம் சுக்கிரன் 17 மாசி 17 பிப்ரவரி 2 அன்னைக்கு, பிப்ரவரி 2 1 ராத்திரி 2 ஏர்லி மார்னிங் அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். மாசி 17 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் வந்தாலே ரெலஹன்ஷிப் பிரச்சனை. இதில் 2 கிரகம் களத்திர காரகனும் வரும். அதனால் லவ் சம்பந்தமாக பிரச்சனை வரும், கணவன் மனைவி சம்பந்தமாக பிரச்சனை வரும். நட்புக்கள் விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அந்த பையன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான். அதனால் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு சனி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை. உறவுகள் விஷயத்தில் தந்தை வழி அத்தைமார்களால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம், தாயாருடன் மனஸ்தாபம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட தான் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, எனக்கு வேலை நடந்தால் சரி, எனக்கு எது நடந்தாலும் சரி, எனக்கு நடக்கணும், மற்றவனுக்கு நடக்குதா இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்க பேரில் உங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொன்னால் இருக்காது.
பாசம் இல்லைன்னு சொன்னால் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாது. உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்குன்னா உங்ககிட்ட இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது, காதலை வெளிப்படுத்த தெரியாது, கோபத்தை மட்டும் கரெக்டாக காமிச்சிடுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அனாவசியமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது, குடும்பத்தில் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இத்தனை நாளாக உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இப்போ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரமும் வருது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சியின் மூலமாக எதிரிகளை வெல்வதற்கும், படிப்பில் எதிரி யார்? காம்படிட்டர்ஸ், உங்கள் கூட படிக்கிற பசங்க, அவங்கள வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மாத பிற்பகுதியில் 23ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்து மாசி 11லேருந்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் அப்பாவோட ஆரோக்கியம், இது ரெண்டுமே இந்த மாத பிற்பகுதி சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அஜீரண கோளாறு, இல்லாட்டி சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறது, இல்லாட்டி வயிறு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, ஃபுட் பாய்சனிங், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம்னா நீங்கள் சாப்பிடாமே இருக்கிறதும் பிரச்சனை. ஏன்னா வயிற்றில் போய் 6ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர போகிறாரு. இந்த மாதம் உங்களுக்கு வயிறு சார்ந்த அஜீரண கோளாறு மட்டும் இல்லை, வயிற்றில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும். உடம்பு நீங்கள் உங்கள் வயிற்றில் ஒரு இந்த சினிமாவில் காமிப்பாங்களே, ஹீரோயினோட வயிற்றில் ஆம்லெட் போடுற மாதிரி உங்கள் வயிற்றில் போடலாம் ஆம்லெட், அந்தளவுக்கு உஷ்ணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உடம்பை பேணுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக நட்பு விஷயத்தில், எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தேவையே இல்லாமல் அடுத்தவங்க விஷயத்துக்காக மத்தியஸ்தத்துக்கு போகிறீங்க. உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது என்ன வயசாக இருந்தாலும் சரி. சார் நான் வயசானவன் சார், எனக்கு ஒரு 65 வயசு ஆகிடுது சார், நான் யாருக்காவது, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இந்த காலத்தில் சின்ன பசங்களை கூட நம்பிடுறாங்க. ஆனால் இந்த வயசானவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் தப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தப்பில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அன்னை துர்க்கை அன்னையின் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்கிறதும், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபடுவதும், அஞ்சனை மைந்தனுக்கு உண்டான ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபடுவதும் உங்களுக்கு தோல்விகளையும் தடுமாற்றங்களையும் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.